அமைச்சர் துரைமுருகனுக்கு அண்ணா விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு விருதுகளானது பல்வேறு ஆளுமைகளுக்கு வழங்கப்படும். அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் 2026ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருதானது முது முனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தந்தை பெரியார் விருதானது திராவிட கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் விருதானது விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா விருது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் திமுக மூத்த தலைவருமாகிய துரைமுருகனுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராசர் விருதானது தேசிய ஒருமைப்பாட்டு பேரவையின் தலைவராக இருக்கும் SM இதயதுல்லாவிற்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார் விருதானது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவிற்கு வழங்கப்படும் என்றும், பாவேந்தர் பாரதிதாசன் விருதானது கவிஞர் யுகபாரதிக்கு வழங்கப்படும் என்றும், தமிழ் தென்றல் திருவிக விருதானது தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் முது முனைவர் இறையன்புக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முத்தமிழ் காவலர் விருதானது முனைவர் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விருதானது இந்த ஆண்டு விடுதலை விரும்பி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திருவள்ளுவர் தின விருதுகள் இவ்வாறு மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி வரும் 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆளுமைகளுக்கு விருதுகளை வழங்க உள்ளார். விருது பெறும் விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரையும் வழங்கி பொன்னாடையும் அணிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.